பேசிட்டு மீண்டும் வரவேற்கிறேன். நேர்பட பேசலாம். இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருள் ஒரே மேடையில் அதிமுக திமுக புதிய வரலாறு தொடங்கியிருப்பதாக செங்கோட்டையன் பேசுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் உள்ளிட்டவர்கள் அந்த மேடையில் பங்கேற்றிருந்தார்கள். அந்த மேடையில் பேசுகின்ற பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகிறார். திராவிட இயக்கங்களை யாராலும் அழித்துவிட முடியாது என்று அவர் பேசுகிறார். திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாற்று கட்சியைச் சேர்ந்த தொகுதியைச் சேர்ந்த உறுப்பினராக இருந்தாலும் கூட எங்களுக்கு மக்கள் நலன் கருதி அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ததற்காக அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நன்றி என்று சொல்கிறார். இது ஒரு புதிய வரலாறு என்று அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகிறார். தொடர்ச்சியாக திமுகவும் அதிமுகவினரும் கூட இவர்கள் இருவரையும் வீழ்த்துவதற்காக வேறு யாரேனும் தமிழக அரசியல் களத்திற்குள் வேகமாக வந்தால் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அவர்களை எதிர்ப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்ற கருத்து பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் இது மறைமுக கூட்டணியா அல்லது அரசியல் நாகரிகமா? இதுவே இந்த அமர்விற்கான விவாத பொருள். அரங்கில் நம்மோடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் VP கலைராஜன் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு அப்பாவு அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். மதுரை அரங்கிலிருந்து பாஜகவின் சார்பில் திரு சீனிவாசன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோவை அரங்கிலிருந்து திரு கல்யாண சுந்தரம், நால்வருக்கும் வணக்கம். அடிப்படையில் இந்த நிகழ்வை பற்றி VP கலைராஜன் உங்கள் பார்வை? இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கூட நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா, பிரபுதாஸ் பட்வாரி அவர்களோடு ஒரு நிகழ்ச்சியில் போகிற போது எம்ஜிஆரும் இருக்கிறார், கருணாநிதியும் இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் இருவரும் வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்களாச்சே, எதிரும் புதிருமானவர்களாச்சே, எனக்கு பக்கத்திலே அமர்வீர்களா ரெண்டு பேரும் என்று கேட்கிறார் பட்வாரி. அப்பொழுது அவர் கவர்னர். உடனே அவர் சொல்கிறார், உடனே இரண்டு பேரும் போய் பக்கத்திலே அமர்கிறார்கள். இது ஒரு உதாரணம். அதே போல் இரண்டு பேரும் ஆளுமை மிக்கவர்கள் எம்ஜிஆரும் கருணாநிதியும் உங்களுக்கு தெரியும். இரண்டு பேரும் ஆளுமை மிக்கவர்கள் வந்து விவி கிரியினுடைய மறைந்த ஜனாதிபதி விவி கிரியினுடைய இறப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள். அப்பொழுது வந்து முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போது அவருக்கு நாற்காலி போட்டு அமர வைக்கிறார்கள். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அடிப்படையிலே கருணாநிதி அவர்கள் வருகிறார்கள். எம்ஜிஆரை பார்த்துவிட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறார்கள். உடனே எம்ஜிஆர் உடனே எழுந்து நாற்காலியை கொடுத்து நீங்கள் உட்காருங்க என்று கருணாநிதி சொல்கிறார். கருணாநிதி இல்லை நீங்கள் உட்காருங்கன்னு போய் தரையில் போய் உட்காந்துடுறாரு. உடனே எம்ஜிஆர் ஏஞ்சி போய் தரையில் உட்காந்துட்டார். ஆக ரெண்டு பேரும் ஈக்குவல் தாங்கிற மாதிரி. இதெல்லாம் எதுக்கு சொல்லலாம்? ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு 91க்கு பிறகு இந்த மாதிரியான நிகழ்வுகளை உங்களால் சுட்டிக்காட்ட முடியும்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற போது அவருக்கு இடம் மாற்றி கொடுக்கப்பட்டது. பதவியேற்பு வருகிற போது பின்வரிசையில் இருக்கிறார் என்று அவருடைய கவனத்துக்கு சென்றவுடன் உடனடியாக ஆள் நிறுத்தி முன்வரிசையில் அவருக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மரியாதை தெரிவித்தார்கள். மாற்றி கொடுத்து அவர் கவனத்துக்கு போகல, அவங்க கவனத்துக்கு. அதே மாதிரி வந்து சுனாமிக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் 11 லட்சம் நிதியை கொடுத்தார். நிதியை கொடுக்கிற போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஸ்டாலினிடத்தில் வாங்கி தந்தையார் எப்படி இருக்கிறார் என்று கூட நலம் விசாரித்தார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போது கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்கு அடிக்கடி செல்வார். புரட்சித் தலைவர் இருக்கிற போது கருணாநிதி சட்டமன்றத்திற்கு அடிக்கடி புரட்சித் தலைவர் முதலமைச்சராக இருக்கிற போது சட்டமன்றத்திற்கு வந்ததே இல்லை அவர். அது அந்த காரணத்தினால் அவர்களுடைய நட்பு எப்படி இருந்தது, அவர்களுடைய வாக்குவாதங்கள் எப்படி இருந்தது என்பது நம்ம எடுத்து சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போது கருணாநிதி அவர்களை பார்த்து கருணாநிதி என்று திமுக எங்கள் அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் சட்டமன்றத்திலே. உடனே எம்ஜிஆர் அவர்கள் கண்டிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய புரட்சித் தலைவியே கண்டிக்கிறார், கருணாநிதி என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லி கண்டிச்சு விட்டு, எனக்கு தலைவராக இருந்தவர் கலைஞர், எனவே கலைஞர் என்று சொல்லுங்கள் என்று எம்ஜிஆர் சொல்கிறார். இந்த நட்பு என்பது, அந்த மரியாதை என்பது எப்படி திராவிட இயக்கத்துக்கு ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதற்காக நீங்க திரு கருணாநிதி அவர்களை கருணாநிதி என்று பெயர் சொல்லி அழைப்பதில் பெரிய தவறு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு பழுத்த அரசியல்வாதி, மூத்த தலைவர், அவரை வந்து தீய சக்தி என்றெல்லாம் அழைத்தது யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம். தீய சக்தி என்று அழைத்தார்கள், எவ்வளவு மோசமான தீய சக்தி என்று அழைத்தார்கள். அவர்களும் எங்களை மிகவும் கேவலமாக பேசினார்கள். அதெல்லாம் இப்பொழுது மாறி இல்லை. அந்த வார்த்தைகளால் கருணாநிதி பேசிய வார்த்தைகளும் மிகவும் கொச்சையான வார்த்தைகளாக பயன்படுத்தி இருக்கிறார். ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அது மாறி இருக்கதா அப்படிங்கிற கேள்விதான். இது அரசியல் நாகரிகமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று. அரசியல் நாகரிகம் என்று சொன்னால் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு தடையாக இருந்தாரா, அதன் பிறகு இது மாறி இருக்கிறாங்க கேள்வி. அல்லது
வேறு யாரேனும் தமிழகத்திற்குள் வந்துவிடக்கூடாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாதுங்கிற இடத்துல திமுக அதிமுகவும் காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்னா கூட்டணி வைக்கிறீங்களா அப்படிங்கிறதா கூட்டணி என்கிற பேச்சுக்கு ஒரு மறைமுக கூட்டணி இல்ல. மறைமுக கூட்டணி என்பது கூட இல்ல. தமிழர்களுடைய உரிமை பிரச்சனைகளுக்கு இரண்டு கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்கிறார்கள். சரி, ஓகே. நான் இப்ப இந்தி பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தி மொழி பிரச்சனை, தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்கிற போது சேர்ந்து குரல் கொடுக்கிறார்கள். நீட் தேர்வு பிரச்சனை, திமுகவும் குரல் கொடுக்கிறது, நாங்களும் குரல் கொடுக்கிறோம். எங்கள் அழுத்தம் போதாது என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல காவிரி மேலாண்மை வாரியம், நாங்களும் குரல் கொடுக்கிறோம், அவர்கள் கொடுக்கிறோம். அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது செய்திருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் அந்த பழைய இதையெல்லாம் நான் குறை சொல்லவில்லை. இப்பொழுது சேர்ந்து ஒருங்கிணைந்து நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் அப்படித்தான் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். திரு சீனிவாசன், இரண்டு பேரும் சேர்ந்து தமிழக மக்களின் நலன் சார்ந்த விடயங்களில் எங்களுடைய குரலை பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. டெல்லி அரசியலில் ரொம்ப சகஜமான ஒன்று தான். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் கடுமையாக முரண்பட்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாலும் வெளியில் வந்த பிறகு சோனியா காந்தியும் மோடி அவர்களும் பேசிக்கொள்வது, அல்லது ராகுல் காந்தியும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் உரையாடி கொள்வதெல்லாம் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் தமிழக வரலாற்றில் கடந்த சில 10 வருடங்களாக அவ்வாறு இல்லாத நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் அரசியல் நாகரிகமா அல்லது அதிமுகவிற்கான மறைமுக ஒரு கூட்டணியா அப்படின்னு பாக்குறீங்களா? எனில் அதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அம்மா இருக்கும்போது மைத்திரேகனும் கனிமொழியும் பேசினாங்களே. கூட்டணியாக நான் பார்க்கல. இது அடிப்படையான ஒரு அரசியல் நாகரிகம் தான். தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக போட்டியிடுகிற கட்சிகள் அவர்கள் தங்களது அரசியல் போட்டியை ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியாக மாற்றிக்கொள்கிற ஒரு நிலை தமிழ்நாட்டு அரசியலில் தான் தூக்கலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, கீழே கிராஸ் ரூட் லெவலில் கூட அவங்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு இடையில் உறவில்லை. ஒருவர் திருமணங்களில் கலந்து கொள்வதில்லை, துக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை என்கிற அளவுக்கு அவர்கள் அந்த அரசியல் பிரச்சனையை ரொம்ப கடுமையாக கையாளுகிறார்கள். எங்கள் தென் மாவட்டங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எல்லாம் அப்பா இறந்து போனார், அதுக்கு மகன் போகலை. ஏன்னா 2 பேரும் வேற வேற கட்சி, ஒருத்தர் திமுக ஒருத்தர் அண்ணா திமுக என்பதாக நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் அங்கே பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் வடக்கையோ அல்லது தெற்க வேற மாநிலங்களில் கூட இல்லாத ஒரு சூழல். ஒருத்தர் முதலமைச்சராக பதவியேற்றால் நேற்று வரை முதல்வராக இருந்தவர் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இப்போதான் முதல் தடவையாக ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சமீபத்தில் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். முன்னால் 67க்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது காமராஜர், அதற்கு பின்னால பக்தவச்சலம் அவர்களாக இருக்கும்போது கூட இவ்வளவு கடுமையான ஒரு விரோத மனப்பான்மை இருந்ததில்லை. இப்போதான் இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது குறைய ஆரம்பித்திருக்கிறது என்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால செங்கோட்டையன் அவர்களை ஐ டோன்ட் ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் என்று சொல்வார்களே, அது மாதிரி இது தேர்தல் கூட்டணி, அரசியல் கூட்டணி என்றெல்லாம் என்னை நானே ஏமாற்றிக் கொள்வ தயாராக இல்லை. இதுக்கு பின்னால யாரும் இல்லை. நீங்க சொல்ல வருகிறது ஏதோ தமிழ்நாட்டில் பிஜேபி கால்பதிக்க வருகிறது, அதனால திமுகவும் அண்ணா திமுகவும் ஓரணியில இணைய தயாராக இருக்கிறார்கள் என்கிற வாதத்துக்குள்ளெல்லாம் நான் போகல. மூலின்னு சொன்ன உடனே காதை தொட்டு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்ற அடிப்படையில் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதை ரொம்ப தூரத்துக்கு இவங்க போகணும், பயணிக்கணும், தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக சேர்ந்து உட்கார்ந்து பேசி திட்டமிடணும், அப்படி பண்ணணும். இப்போ சசிகலா அம்மையார் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க ஓபிஎஸ் அவர்கள் மேல. அவர் ஸ்டாலினை பார்த்து சட்டமன்றத்தில் சிரிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதுக்கு அண்ணன் கலைராஜன் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்? இப்ப எவ்வளவோ எம்ஜிஆர் காலத்துல இருந்து விவி கிரி காலத்துல இருந்து சொல்கிறாரு, அவர் மேல உள்ள குற்றச்சாட்டை ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாருங்கிறது தான். அதனால இன்னும் கூட அந்த நிலைமை முழுவதுமாக கட்சியிலும் மாறிவிடவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். சசிகலா மட்டுமல்ல, நேற்று ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசுக்கும் திமுகவிற்கும் ரகசிய கூட்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு. இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியைச் சேர்ந்த பலரும் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோடு ரகசிய கூட்டணி வைத்திருந்தார்கள். திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல வைத்து அஇஅதிமுகவினுடைய இன்ன தலைவர்கள் அல்லது இன்ன அணியினர் தங்கள் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களை நாங்க தான் உண்மையான டிஎம்கே எதிர்ப்பு அப்படிங்கிறத மையப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வாதங்கள் தானே அவை. அது ஓபிஎஸ் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த அமைச்சர்களும் சொல்றாங்க, பலரும் அந்த வாதங்கள் வைக்கிறாங்க. இப்போ நீங்க சர்வதேச உறவுகள் பத்தி பேசுறவங்க ஒரு முக்கியமான கருத்து சொல்லுவாங்க. இந்திய எதிர்ப்பு என்பது இல்லை என்றால் சொன்னால் பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு இருப்பதற்கான நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாகிஸ்தான் அரசாங்கத்திலும் சரி, அந்த சமுதாய அமைப்புகளும் சரி, ஏன் இந்திய எதிர்ப்பு இருக்குன்னா இந்தியாவை எதிர்த்தாதான் பாகிஸ்தான் இருப்பதற்கான ஜஸ்டிபிகேஷனே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திமுக எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னா அதிமுக ஒரு கட்சி இருப்பதற்கான நியாயமே இல்லை. அதனால அந்த தொடர்ந்து திமுக எதிர்ப்பு உணர்வை அதிமுக தக்க வைத்துக் கொண்டிருந்தால் தான் இந்த இரண்டு கட்சிகள் இயங்க முடியும். நான் மீண்டும் வருகிறேன், அந்த இடத்துல வருகிறேன். அந்த எதிர்ப்பு அரசியல்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, தொடர்ச்சியா அது இருக்கும். ஆனால் இது அரசியல் நாகரிகமான செயல்பாடுகள், இதை வரவேற்கலாம், அது தொடரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்குது. திரு கல்யாண சுந்தரம், தொடர்ச்சியாக உங்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் பல மேடைகள் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. விரைவில் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தாலும் சேருவாங்க பாருங்க அப்படிங்கிற வாதங்களை தொடர்ச்சியாக அவர் தான் வைத்து வந்திருக்கிறார்.
இந்த நிகழ்வுகளை அரசியல் நாகரிகம் என்று நாம் தமிழர் கட்சி பார்க்கிறதா அல்லது நீங்க சொன்ன மறைமுக கூட்டணியா? நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான். மக்கள் நலனுக்காக இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நிற்பாங்க, ஒருவரோடு சேர்ந்து நிற்பாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எங்களுக்கு அது மகிழ்ச்சி தான். தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் உண்மையிலேயே அப்படி நடக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஏன்னா திட்டமிட்டு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய காலம், ஐயா கலைஞர் அவர்களினுடைய முழுமையான காலமே சரிதான். அவங்க திட்டமிட்டு செஞ்சது என்னன்னா, அடிப்படையில் இருக்கிற கடைசி தொண்டன் வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு இடையில ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. ஒரு இருபெரும் சக்திகளாக நிற்கிறாங்க. விளையாட்டாக கூட சொல்லுவது உண்டு, ஒரு மதத்தை மாறி 2 பேர் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்துவா இருக்கிற முஸ்லீமா இருக்கிற இந்துவை திருமணம் செய்து கொள்ளலாம், சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு காலம் திமுகவின் மாவட்ட செயலாளருடைய மகனும் அதிமுகவின் மாவட்ட செயலாளருடைய மகளும் திருமணம் செய்துக்க முடியாது. அப்படியான சூழலில் அவ்வளவு பெரிய பெரும் பிளவுகளை உருவாக்கி வச்சுட்டாங்க. எனவே அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இவங்க தலைமையில் இவங்க சந்திச்சு இப்படி பேசிக்கிறங்காட்டி கீழே இருக்கிற தொண்டர்களினுடைய மனநிலை மாறும் என்பதெல்லாம் சாத்தியம் இல்லை. அடிப்படையில் நாங்கள் பார்க்கறதுல சாத்தியம் இல்லை. அதே நேரத்தில் திராவிட கட்சிகளை யாராலும் ஒழிக்க முடியாது என்று ஒரு செய்தியை ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால தான் நமக்கு சந்தேகம் வருது, ஏன் இப்படி சொல்றாருன்னு. அப்ப திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியை ஒழிப்பதற்கு ஏதோ ஒரு சக்தி தமிழகத்தில் வந்துவிட்டதாக ஐயா நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே வருது. நாங்க அதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு நாள் வரும், திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே அணியிலே நின்று தமிழர் நாட்டிலே ஒரு அரசியலை எதிர்க்கிற ஒரு நிலை வரும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் முன்னறிவிச்சது இன்னைக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாயிருக்குதா அப்படிங்கிறதையும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். இது அரசியல் நாகரிகம் என்று சொன்னால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது அரசியல் நாகரிகம் மலர்கிறது என்று அதிமுகவோ திமுகவோ சொல்லுகிறார். திரு சீனிவாசன் ஒரு கருத்து முன்வைக்கிறார். நீங்க பிஜேபி தமிழ்நாட்டில் டெவலப் ஆகி வராங்க அல்லது பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருங்கிற மாதிரியான துணியில அந்த கேள்வியை முன் வச்சிருந்தீங்கன்னா நாங்க அப்படி நினைக்கல, அது அரசியல் நாகரிகமாகத்தான் நாங்க பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது உங்களுடைய பார்வையில இது பிஜேபி தமிழகத்தில் வளர்கிறார்கள் அல்லது வளர்ந்து விடுவார்கள் என்ற இவர்களின் புரிதலின் அடிப்படையில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளரும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே நான் நம்புறதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல காலமாக இந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது, வரலாற்று காலம் தொட்டு. அது நடக்காது. நான் என்ன நினைக்கிறேன்னா, வளர்ந்து வருகிற திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளோடு, குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள், நாங்கள் இன்றைக்கு திராவிட அரசியலுக்கு எதிர் அரசியலை முன்வைத்து வெளியே வர்றோம். ஒரு வளர்ச்சி திட்டங்களோடு முன்வைக்கிறோம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் அவர்கள் ஒரு செயல் திட்டத்தை முன் வச்சு வர்றாங்க. இப்படியான அரசியல் சக்திகள் வருகிற போது இதை கண்டு இவர்களுக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு களத்தில் நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம். எங்களுக்கான அரசியல் என்பது உருவாகி கொண்டு வருகிறது என்று தான் நான் நம்புகிறேன். 2 பேருக்கும் திமுக அதிமுக 2 பேரும் கலக்குங்கிறாரு. இது ஏதோ ஒரு இடத்துல அதிமுக மட்டுமே திமுகவினுடைய ஒற்றை எதிரியாக இருக்க வேண்டும் என்று திமுகவும் நினைக்கிறதா? அதனால ஏதோ ஒரு இடத்துல அதிமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் சில இடங்கள்ல. ஆனால் தேவையில்லாம மற்ற கட்சிகள், அது நீங்க XYZ எந்த கட்சி வேணாலும் வச்சுக்கோங்க, அவரவர்கள் தங்களுடைய கட்சியை அதுக்கு என்டாஸ் பண்ணிப்பாங்க. மற்ற கட்சிகள் வளர்ந்து விட வேண்டாம், வளர்ந்து விடவும் கூடாது. திமுக உயிர்ப்போடு இருக்கணும்னா அதிமுக எதிர்ப்பு இருக்கணும், அதிமுக உயிரோடு இருக்கணும்னா திமுக எதிர்ப்பு இருக்கணும். இதுதான் 2 கட்சிகளுடைய பரஸ்பர ஒரு புரிதலோடு நகர்கிறீர்களா? இல்லை, நீங்கள் நம்ம தம்பி கலைராஜன் தெளிவாக சொன்னாங்க. எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் அரசியலுக்கு அப்பால் பட்டு 2 பேரும் மனித பண்போடு நாகரிகமாக 2 பேரும் கலந்துக்கிட்டாங்கிறதுக்கு பற்றி பல உதாரணங்கள் சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அவர்களும் அவங்க தொகுதியில் நடந்த ஒரு பள்ளியினுடைய ஹையர் செகண்டரி அப்கிரேடு ஆனதை பற்றி அதில் அந்த இதில் பேசுனதை பற்றி உள்ள விஷயங்களை சொன்னாங்க. இது எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அப்படி ஒரு கருத்து வேறுபாடு, அந்த வெறியெல்லாம் ஒருபோதுமே இருந்ததில்லை. தன்னுடைய சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்யறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்காக போகிறதுக்கு என்ன செய்யிருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. போகலாம், அதில் போய் நடந்த உண்மையை பேசலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரிடம் தான் என்ன வைக்க முடியும், என் ஸ்கூலை அப்கிரேட் பண்ணி தாருங்கன்னு கேட்க முடியும். அமைச்சர்கிட்ட வைக்காங்க, அமைச்சர் கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில் பரஸ்பரம் 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு நான் கோரிக்கை வச்சேன், நீங்கள் தந்தீங்கங்காங்க. அதுக்கு அவர் கோரிக்கை வச்சது நான் கொடுத்தேன் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்றாரு. மற்றவங்க சொல்லணும்னா என்ன மறைக்கலாம்னா, இதை தாண்டி என்ன சொல்லலாம்னா, இந்த ஒன்றையும் கேட்டுடுங்க. எங்க அமைச்சர் இல்லை, நான் சொல்றேன், எங்க சட்டமன்ற உறுப்பினர் இப்போ கோரிக்கை வச்சா கூட என்ன செய்வாங்கன்னா, ஏடிஎம்காரங்க எங்க ஒன்றிய செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க,
எங்க மாவட்ட செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கட்சி அரசியல் தாண்டி அந்த அடிப்படையில் தான் வருவேங்கிறத தாண்டி அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவர் பாடம் படிச்சது எம்ஜிஆர் சார். யாரு? சுந்தர் அவர்கள், நம்ம செங்கோட்டையன். அதே போல 2-3 மாசத்துக்கு முன்னால புதுக்கோட்டையில மருத்துவக் கல்லூரி திறக்க போறாங்க. எங்களுக்கு அழைப்பு இருக்கு, திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. பெறப்ட்டு போறாங்க, கைது பண்ணி வைக்கிறாங்க. அங்க முதல்வர் போறாங்க, விஜயபாஸ்கர் போறாங்க, அங்க வைக்கிறாங்க. இப்ப தாம்பரத்துல இதே பண்ணைக்கு நேற்று இப்ப வெள்ளோட்ட மாட்டு அதை திறந்து விட்டுருக்காங்க, அந்த முனையத்தை புதுசாட்டு. தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அங்கே ஒரு நிகழ்ச்சி, அந்த பிராட் கேஜ் ஸ்டார்ட் பண்ணி விடும்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஏடிஎம்கே ராஜரத்னம் அவர்கள்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க, பின்பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே கலைஞர் கூப்பிட்டு அவங்க முன் வரிசையில் உட்கார வைக்கிறாங்க. பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கலைஞரையும் தாக்கி பேசுகிறாங்க. கூட்டம் ஓடி சத்தம் போடுது. கலைஞர் சத்தம் போடாங்கன்னு நிறுத்திட்டு உடனடியாக டிஜிபியை கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரியும் கூப்பிட்டு அவங்க பேச வரைக்கும் யாரும் ஒன்றுஞ்சாங்க. பேசி முடிச்சுட்டு அவங்கள வீட்டில் கொண்டு விட்டுட்டு எனக்கு பயல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாகரிகமான தலைவர் கலைஞர்கிட்ட வந்ததுனால சுந்தரமும் பேசினாரு. அந்த நல்ல வெளிப்படையாட்டு இதுல வந்து வேற ஒரு அதிமுக தாண்டி திராவிட இயக்கங்களை யாராலும் அழிக்க முடியாதுன்னு அவர் அந்த விழாவில் பேசுறாரு. அது ஒரு அரசு விழா. அரசு விழாவில் பேசுகின்ற பொழுது பொதுவாக சொல்லுவாங்க, அல்லது நீங்கள் அதுக்கு அப்பாற்பட்ட அரசியலே பேசினா கூட இந்த ஆட்சியை அல்லது அஇஅதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்று பேசியிருந்தால் அவர் கட்சி சார்ந்த ஒரு பேசுகிறாருங்கிறத புரிஞ்சிக்க முடியும். திராவிட இயக்கங்களை அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது அவர் திமுகவையும் சேர்த்தான் எடுத்துக்கிறார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இப்போ திராவிட இயக்கங்களை யாராலும் அழிக்க முடியாது என்று அமைச்சர் அங்கே பேச வேண்டிய தேவையும் அவசியமும் எந்த இடத்துல வருது? அதுதான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இப்போ அவர் பேசுகின்ற பொழுது சொல்றாரு, தமிழ் தேசிய இயக்கங்கள் வளர்ச்சி அடைந்து வருகின்றன, இன்னொரு பக்கம் தேசிய கட்சிகள் வேகமாக வருகிறார்கள். இந்த அச்சம் திமுக அதிமுகவிற்கு இருக்கிறதா? இல்ல, அதிமுக கழகத்துல ஒரு சாராருக்கு அது இருக்கு. காரணம், அதிமுக கழகத்தை பாரதிய ஜனதா கட்சி வலுவாட்டு அவங்கள வந்து அழுத்தம் கொடுத்து பல விஷயங்கள்ல இவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, மாறாக மிரட்டல் துணியில பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதாங்க. இதை ஒரு பக்கம் பண்ணிட்டு நேற்று பாஜகவினுடைய மாநில அவரு நம்ம இளைஞரணி சார்பாட்டு அவர் வந்து பெரிய போராட்டத்துக்கு தலைமை ஏற்று கூட்டி கொண்டு போய் முதல்வரை பார்த்து மனு கொடுக்குறாங்க. உள்ளாட்சி தேர்தல் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு மனுவை கொண்டு அங்கே கொடுக்க போறாங்க. அது வந்தது யாரு? பழைய பிரபோத் மகாஜன் அவருடைய பையன்னு நினைக்கிறேன். ஊழல் இல்லாத ஆட்சிக்காங்க. அவங்களுடைய பழைய வரலாறுகள்லாம் இருந்தார். இல்லை, என்னுடைய கேள்வி என்பது, நான் கேட்கறது திராவிட இயக்கங்களை யாரும் அழிக்க முடியாதுங்கிற வாதகம். இருட்டுல தனியா நடந்து போறவங்க எனக்கு பயமே கிடையாது, அச்சம் என்பது மடமையடா, முருகா முருகான்லாம் சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி யாரு பயப்படுறாங்களோ அவங்க தான் நான்லாம் பயப்பட மாட்டேன், பேயாவது பிசாசாவுன்னு சொல்ற டோன் வந்துடுச்சா இப்ப திராவிட கட்சிகளுக்கு? திராவிட இயக்கங்கள், ஏன்னா பாஜக ஒரு வாதம் வைக்கிறது, கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழகம், திராவிட கட்சிகள் இனி ஆளவே முடியாதுன்னு. தமிழ் தேசிய அமைப்புகள் அதே வாதங்கள் வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் அந்த வாதங்கள் வைக்கிறது, இனிமேல் ஒருபோதும் திராவிட கட்சிகள் இங்கே எழுந்திருக்க முடியாதுங்கிறாங்க. இந்த இடத்துல திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே திராவிட இயக்கங்கள் இனி எழ முடியாதுங்கிற அச்சம் வந்துருச்சான்னு நான் கேட்கிறேன். அப்படி யாராலையும் அதனால நம்ம ரெண்டு பேரும் இருப்போம். திமுக அதிமுக அவங்க எழுதி போட்டிருக்கேன், நானும் பார்த்திருக்கேன். கழகங்கள் இல்லாத தமிழகம்னு சொல்றாங்க. நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை தேடல. அவங்க தேடுறது கலகங்கள் இல்லாத தமிழகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து கலகங்களை உண்டு பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து திருவனந்தபுரத்துல என்னைக்கும் இவ்வளவு பெரிய வன்முறைகள் நடந்ததில்லை. இப்போ வன்முறை அங்கே நடக்க ஆரம்பிச்சுட்டு ஜெட்லி அவர் போய் அந்த இறந்தவர் வீட்டில் போய் ஆறுதல் சொல்லி பெரிய அளவில் அது ஒரு அரசியலாக்கிட்டாரு. இதே ஆளு ஒண்ணுமே இல்லாத ஒரு பாவப்பட்ட வீட்டில் மாட்டுக்கறி இருந்ததுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவனை அடிச்சு கொண்டாங்களே, அந்த வீட்டில் போய் பிஜேபிக்காரங்க யாராவது ஆட்சியில் இருக்கவங்க போய் ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உதவி செய்தாங்களா? இவங்க எங்கேயாவது போற இடத்துல தகராற உருவாக்குவாங்கிறதா உண்மை. அது எவ்வளவு, அதோட அவர் இன்னைக்கு பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு, கேரள முதல்வர், அங்க திருவனந்தபுரத்தில் ஒரு தனியார் மெடிக்கல் கல்லூரிக்கு பிஜேபி தலைவர் பல கோடி ரூபாய் வாங்கிட்டாரு. அந்த பிரச்சனையை அவங்க உருவாக்குனதுனால அதை மாத்துறதுக்காக இப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர, கலகம் அவங்க எங்க போனாலுமே தகராறு பண்ணுவாங்க. திரிபுராவில் என்ன நடந்து, அதே போல மேகாலயாவில் இப்ப இன்னைக்கு குஜராத்தில் என்ன நடந்து, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயுமே அவங்க பண்றது முழுதுமே இப்போ அதிகாரத்தை வச்சு அவங்க வீட்டுல போய் ரைடு பண்றது, இப்படி பண்றது, அதை தான் அவங்க பண்றாங்களே தவிர ஒட்டு மொத்தமாட்டு நீங்க ஒன்னும் தெரிஞ்சுக்கிடுங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பிரிஞ்ச போது
ஒரிசா பட்நாயக் அவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தினதெல்லாம் இருக்கு. Okay, நான் வரேன். இன்னைக்கு திராவிட இயக்க நான் இந்த ஒன்றையும் சொல்லியிருந்தேன். இதனுடைய இப்போ போகக்கூடிய அதிமுக பல பிரிவுகள் இருந்தாலும் திராவிட இயக்கத்துல ஊர்னவங்க வழி தவறி அங்கங்க போனாலும் தாய் கட்சியோட இணைஞ்சிருவாங்க திமுக கூட. நீங்க தெரிஞ்சுடுங்க. அதைத்தான் நாங்க கேட்டோம், மறைமுக கூட்டணியான்னு. கூட்டணி இல்ல, இது கொள்கை சரியில்லாம போச்சு, யாரோ வராங்கன்னா எல்லாரும் சேர்ந்து விடுவாங்க. யாரோன்னா யார சொல்றீங்க? யாரோன்னா இப்ப வந்து பங்காளி சண்டை தானே இது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பம் திராவிட இயக்கம் தான். சரியான தலைமைகள் அதிமுக இல்லாம பிரச்சனைகள் வந்துன்னா வலுவா இருக்கிறது தலைவர் கலைஞர், தளபதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? திராவிட இயக்கங்கள் நிறைய பேர் அங்க போயிருக்காங்க, அங்க இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. திராவிட இயக்கங்கள்னு சொல்லி திமுகவையும் என்டாஸ் பண்ணி திமுகவையும் இன்க்ளூட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் எந்த இடத்துல அமைச்சர் செங்கோட்டையனுக்கு வருகிறது? திராவிட இயக்கங்களை யாராலும் அழிக்க முடியாதுன்னு அவர்கிட்ட அதை வச்சு அதே கழிதான் ஒரு அச்சத்தின் வெளிப்பாடா எல்லாம் எங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்க தோக்கவே மாட்டோம், நாங்க பயப்படவே இல்லை அப்படிங்கிறது பயம் வந்ததற்கான அறிகுறியா? இல்ல திராவிட இயக்கம்னு சொன்னாலே எம்ஜிஆர் உள்பட அதுல இருந்து தானே எல்லாரும் சேர்த்தாங்க. நாவலர் பொதுச் செயலராக இருந்தார், கருணாநிதி கலைஞர் தலைவராக இருந்தார், எம்ஜிஆர் பொருளாளராக இருந்தார். திராவிட இயக்கங்களை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொன்ன ஸ்டேட்மென்ட் திராவிட இயக்கம் திமுக சேர்த்து தான் சொல்லி இடம் இருக்குல்ல, மதிமுகவுக்கும் இடம் தேமுதிக இடம் இருக்குல்ல, தேமுதிக நாங்க திராவிட இயக்கம் ஏத்துக்க முடியாது. சரி ஓகே. எனிவே திராவிட கழகம் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய திராவிட கழகத்துக்கு தாய் கழகம் அது. சரி ஓகே, சரி ஓகே. திமுக அதிமுக ஏத்துக்குங்க, நீங்க மதிமுக ஏத்துக்கிட்டீங்கன்னு இந்த மாதிரி திராவிட கட்சிகள் அதாவது பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டவர்கள் வச்சுக்கோங்க, பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்ட இயக்கங்களை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கறது அவருடைய கருத்தா இருக்கு. இவங்க 2 பேரையும் தான் கருத்தியல் ரீதியில கடுமையா எதிர்க்கிறார்கள் தேசிய கட்சிகளும், குறிப்பா பாஜகவும், இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளும், நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளும். அந்த பயம் வந்துருச்சான்னு நான் கேட்கிறேன். இல்ல எந்த பயமும் கிடையாது. தமிழ் தேசியம் எல்லாம் தேசியம் பேசி இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாட்டை தனியா கொண்டு வரணும், திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார் அண்ணான்னு சொன்னா அந்த காலத்திலே கைவிட்டுட்டாரு, இங்க பிரிவினைக்கு இடமில்லை என்று சொல்லி சீனா போர் சொன்னோடனே அந்த காரணத்தை காமித்து திராவிட இயக்கத்தை திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விடணும்னு சொல்லிட்டாரு. அதனால இனிமேல் அந்த சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுங்க. நீங்க குஜராத் இருங்க, பஞ்சாப் பம்பாயில இருந்து குஜராத் பிரிஞ்சிச்சு. குஜராத் பிரிஞ்ச உடனே என்ன சொன்னார் நேரு என்ன சொன்னாருன்னா இனி ஒரு பிரிவு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா என்ன நினைச்சு மாகாணங்கள் பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, தெலுங்கானா வரைக்கும் பிரிஞ்சு. ஆனா தமிழ்நாட்டுல இந்த நிலை ஏற்படாது. சரி வரல. பாஜக நேத்து கூட பேசியிருக்காங்க. அவங்க பேசுவாங்க, அவங்க பேச்செல்லாம் நம்ம கணக்கு எடுக்க முடியாது. என்ன காரணம்? பாஜக எங்க பார்த்தாலும் அவங்க மம்தா பானர்ஜிக்கு தலைக்கு 10 லட்சம் தலையை கொண்டு வந்தால் 10 லட்சம்னு ஒரு தலைவர் பேசுறாரு, பிஜேபி தலைவர். இன்னொரு தலைவர் சொல்றாரு திரிபுரா கம்யூனிஸ்ட் தலைவரை கொண்டு வந்தா தலைக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் பேசக்கூடிய விஷயங்களா? ஆக ஒரு அநாகரிகமாக ஒரு நாட்டிலே ஒரு வகுப்புவாதத்தை தூண்டி விடுகிற மாதிரி பேசக்கூடாது. எல்லா மதமும் ஒன்று அந்த அடிப்படையில் தான் பேச. திமுக அதிமுக அரசியல் நாகரிகத்தோடு நடந்து கொடுக்கிறோம். இதுல என்ன விஷயம்னா ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னு ஒரு இடைவேளைக்கு பிறகு அந்த உதாரணத்துக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படிங்கறத நானும் கேட்கிறேன். நீங்களும் கூட இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். அஇஅதிமுக திமுகவிற்கு இடையில் மறைமுக கூட்டணியா அல்லது பொது மேடைகளில் அவர்கள் இணக்கமாக செயல்படுவது, ஒற்றுமையோடு செயல்படுவது என்பது அரசியல் நாகரிகமான போக்கா என்ற தளத்தில் பேசுகின்றோம். திரு கலைராஜன், நீங்க ஏதோ ஒரு உதாரணம் சொன்னீங்க, அதை இப்ப சொல்லுங்க. என்ன உதாரணம்? இடைவேளைக்கு முன்பாக நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நீங்க அந்த உதாரணம் மறந்துருந்தா நான் அடுத்த கேள்வி கூட நகர்ந்துடுறேன். இந்த இடத்துல இப்போ தமிழகம் தனியாக பிரிக்கப்படுவது அல்லது தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு இப்ப இங்க இடம் இல்லை அப்படிங்கிற வாதத்தை வைத்திருந்தீங்க. இல்ல கருத்துக்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கு. இல்ல அது ஆட்சிக்கு வருமா ஆட்சி வரக்கூடிய அளவிற்கு அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இடத்த வச்சிருந்தீங்க. ஆனா தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு புதிய கூட்டணியை அமைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ சாத்தியம் இல்லை அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இங்க இல்லை. இரண்டுமே நீங்க பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா ஒன்னு ஜாதிய ரீதியா வந்தது, இன்னொன்னு மத ரீதியா வந்தது. நீங்க ஜாதிய ரீதியா வந்தது அன்புமணி, மத ரீதியா வந்தது பொன் ராதாகிருஷ்ணன். நீங்க அதனால அதை வச்சு நீங்க குறிப்பிட முடியாது. அதே பொன் ராதாகிருஷ்ணன் இப்பொழுது இன்னொரு முறை நின்னார்னா வர்றது கஷ்டம். ஏன்னா மக்கள் நீங்க முதல்ல பார்த்த இளைஞர்கள்ட்ட இருந்த உணர்வு இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்திலிருந்து இந்த ஜல்லிக்கட்டு வரை இருந்த நிலை வேறு. ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப விழிப்பா இருக்காங்க. எல்லாம் தமிழ் உணர்வு எல்லாருக்கும் அதிகமா வந்துருச்சு. திராவிட உணர்வா தமிழ் உணர்வு தமிழ் உணர்வு திராவிடங்கிற உணர்வு அதுதான் நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகளுக்கு திருப்பி சொல்றேன். திராவிட இன உணர்வும் தமிழனுங்கிற உணர்வும் அந்த வந்துருச்சுங்கிறேன். நம்ம இனம் திராவிடம்
அந்த அடிப்படையில் சொல்றேன் நான். திராவிட உணர்வும் தமிழ் உணர்வும், ஏன்னா ஆரியர்கள் எப்படி வந்தார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு பேச ஆரம்பிக்கிறார்கள் சர்வசாதாரணமா. அப்படி பேசுகிற போது இன்றைக்கு விழிப்புணர்வு அதிகம் வந்திருக்கிற காரணத்தினால எந்த அரசியல்வாதியும் இளைஞர்களை ஈஸியாக ஏமாற்ற முடியாது. சரி, ஓகே, நான் உடனே வரேன் திருப்பி. திரு இதுல இன்னைக்கு பேசியிருக்காங்க திமுகவுல இருந்து, நேற்றுக்கு பேசியிருக்கிறாங்க அப்ப பிஜேபியில இருந்து, காவிகள் தான் நீ நாட்டை ஆளும், பாவிகளை நீ ஆள முடியாதுன்னு சொல்றாங்க. பாவிகள்னு யாரை சொல்றாங்க அவங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. திமுக தான் என்ன திமுக அதிமுக என்ன பாவம் செஞ்சாங்க? பாவிகள் மோடி குஜராத்ல வந்து இல்ல கோத்துராய்களை கொண்டாங்க, பாபர் மசூதி இடிச்சாங்க. இன்னும் இன்னைக்கு மாட்டுக்கறி பிரச்சனையை வச்சு பல பேரை செத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்க வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்க வந்து பிரச்சனை எடுத்துக்கிட்டு போனோம்னா என்ன ஆகும்? சரி திரு, நான் கல்யாணம் உங்கள்கிட்ட தான் வரணும்னு நினைச்சேன். அவங்க பிஜேபி விமர்சித்து விட்டதால உடனடியாக அவர்கிட்ட மறுப்பு வாங்க வேண்டிய தேவை இருக்குது. சீனிவாசனுடைய கருத்துக்களை கேட்டு அடக்கி பேச வேண்டும் சொல்கிறேன். திரு சீனிவாசன், நான் கல்யாணம் போக வேண்டியதுதான், இருந்தாலும் அவங்க பிஜேபி விமர்சித்ததால் உங்களிடம் வருகிறேன். உங்களுடைய கருத்து? இல்ல, நம்ம அப்பாவு ஐயா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணுவது எனக்கு புரியுது. அவர் எதிரணியில இருக்கிறாரு, அவர் சொல்றாரு. ஆனால் அண்ணன் கலைராஜன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியல. இப்ப நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் அவங்க பிஜேபியினுடைய வேட்பாளர் ஆதரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நீங்க இவ்வளவு வெளிப்படையா நீங்க என்னமோ கோத்ரால இருந்து ஆரம்பிச்சு கதை சொல்றீங்களே, என்ன மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளவு விமர்சனம் பண்ற கலைராஜன் என்ன ஏன் வாக்களிச்சாருன்னு கேட்க மாட்டாங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல, ஒருவேளை உங்களுக்கு வாக்களிச்சதுனாலதான் பாவியா? நீங்க உங்களை பாவின்னு சொன்னவங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்களே. நான் சொல்றேன் பாவின்றது இந்த இடத்துல இல்லங்க. இல்ல திருப்பி வரேன் திரு சீனிவாசன், நான் இதே கேள்வி இப்படி திருப்பி வரேன். பாவிகள் அப்படின்னு அவங்களை குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா பாவிகளுடைய வாக்குகளை நீங்கள் ஏன் பெற்றீர்கள்ங்கிற கேள்வி வரும்ல? இல்லைங்க, பாவிகள்னு சொன்ன உடனே நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, மூலின்னு சொன்ன உடனே எதுக்கு நீங்க காதை தொட்டு பாக்குறீங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு சொல்லி, அது மாதிரி பாவிகள்னு சொன்ன உடனே திமுக அண்ணா திமுக எங்களை தான் சொல்றாங்கன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு கேக்குறேன். தமிழ்நாட்டுல பாவிகள் ஆட்சி செய்யக்கூடாது பொதுவான ஸ்டேட்மெண்ட். நீங்க அதற்கு திமுக அண்ணா திமுக சொல்றீங்க. இப்ப நீங்கள் காவிமயமாவதை எதிர்க்கிறீர்கள் என்று சொல்வீர்கள். நாங்க என்ன சொல்றோம்? காவியை தியாகத்தின் வடிவமாக சொல்லிவிட்டு அந்த தியாகத்திற்கு எது எதிராக இருந்தாலும் அதையெல்லாம் பாவி என்று சொல்லுகிறார் எங்கள் மாநில தலைவர். நீங்க அதை ஒரு கட்சியின் வடிவத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவிகள் ஆளலாம், ஆட்சி செய்தவர்களை குறிப்பிடுகிறார் அல்லது செய்து கொண்டிருப்பவர்களை குறிப்பிடுகிற பொழுது பாவிகள் ஆளலாம். ஆமாங்க, நான் மறுக்கல, நான் மறுக்கல. நீங்க இதை விட அதிகமான விமர்சனங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப திரிபுரால வெட்டுறேன்னு சொன்னாரு, மேற்கு வங்காளத்துல தலையை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இதே அதிமுக அண்ணன் கலைராஜனுக்கே நன்றாக தெரியும், ஓபிஎஸ் உடைய கையை வெட்டுவேன்னு ஒரு முக்கியமான தலைவர் பேசினாங்க. அது பெரிய வழக்காச்சு. இது என்ன அரசியல் நாகரிகம்? நான் கேட்கிறேன். நான் பேர் சொல்லாம தான் சொல்றேன். தனிப்பட்ட நபர் விமர்சனத்துக்கு நான் போக மாட்டேன். நான் அந்த விஷயத்தை மாத்திரம் தான் நான் சொல்லுகிறேன். அப்ப ஓபிஎஸ் கையை வெட்டுவேன்னு அதிமுக ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் பேசுறது பெரிய நாகரிகமான விஷயமா? இதற்கு என்ன பதில் வச்சிருக்காங்க அண்ணன் அவர்கள்? நான் வெளிப்படையாக கேட்கிறேன். யாரோ பொறுப்பில்லாத சில பேர், சில ஃபெனட்டிக் எலிமெண்ட் பெங்காலையும் திரிபுராலையும் பேசிய விஷயங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுப்பாக்காதீங்க சார். இது சரியில்லை. பிஜேபியில் பொறுப்புள்ள யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. தலைமை அதை நிச்சயம் கண்டிக்கும். இது நாகரிகம் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அது ஒரு ஃபெனட்டிக் எலிமெண்ட் யாராவது பேசியிருப்பாங்க. ஆனால் இங்க பொறுப்புள்ள தலைவர்கள் பேசுறாங்களே, அதுக்கு என்ன பதில்? இல்ல, அதான் இப்ப நேத்து பேசுறது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவி, அவங்க இலக்கிய செல்வருடைய மகா. இல்ல அந்த ரைமுக்காக அநாகரிகமா பேசல. இல்ல பாவி, நீங்க அழகான கேள்வி கேட்டீங்களா? பாவி ஓட்டை எதுக்கு வாங்கி ஜெயிச்சவங்க? அப்போ பாவி யாரு? வாங்கி ஜெயிச்சவங்க பாவி இல்லையா? அப்போ அவங்க தானே போய் ஓட்டு கேட்காங்க. அவங்க கூட அவங்க தானே போட்டோ எடுக்கிறாங்க. நாங்களா உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால பாவி ஆயிட்டோமா? சரி, அப்போ இல்ல, இப்போ நீங்க வந்து நல்ல ஆட்சி இல்ல, அவங்க சொல்றாங்க நாங்க நல்ல ஆட்சி நடத்துறோம் அப்படின்ட்டு சொன்னாக்கி அது ஓகே, அது ஆல் ரைட்டு. மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா 1920 நவஜீவன் பத்திரிகையில ஒரு அரசன் என்பவர் கடை கோடியில் இருக்கின்ற ஒரு சாமானிய மனிதனுடைய மனநிலையை உணர்ந்து அவனுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு அவனுக்கு உதவி பண்றவன் தான் ஒரு உண்மையான அரசன். அதுதான் ராமராஜ்யம் அப்படின்னு சொன்னாரு. இவங்க ராமராஜ்யம் நடத்துறாங்களா, கார்பரேட் ராஜ்யம் நடத்துறாங்களா? இப்போ கார்பரேட் ராஜ்யம் நடத்திக்கிட்டு இப்ப பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக எதிர்க்கிறீங்க. அதான் நான் கேட்கிறேன், பிஜேபி எதிர்ப்பு என்ற இடத்துல திமுக அதிமுக மறைமுக கூட்டணி வச்சுக்கிச்சான்னு கேட்கிறேன். இல்ல, நாங்க இது மக்கள் விரோதமாட்டு இவங்க பண்றாங்க, ஏழைகளுக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் பாவிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு உங்களுக்கான எதிர்ப்பு யாருங்கிறத டிசைட் பண்ணி
நம்ம அவங்கள உள்ள விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறீங்களா? மறைமுக கூட்டணிங்கிறது இதுதான் கேள்வி. இல்ல, மறைமுக கூட்டணி இல்ல, நேரடியாகவே திமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் பிஜேபியோடு. நாங்களும் கூட்டணி வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் திமுக அதிக காலம் அங்க அந்த ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறார்கள். நாங்க குறைஞ்சதான் ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறோம். அதை நாங்க இல்லைன்னு சொல்லல. பிஜேபிக்கு இடம் கொடுத்ததே நாங்கள் தான். இங்க 98ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மறைமுக கூட்டணியான்னு இல்ல, கொள்கை ரீதியாக நாங்க வந்து எங்களை திட்டத்தினால கேட்கறோம். அதெல்லாம் கேட்கறோம். திரு கல்யாண சுந்தரம், இதுல திராவிட இயக்கங்களை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது ஏன் கட்சியா சுருக்கி பார்க்கணும்? திமுக அதிமுகவா ஏன் சுருக்கி பார்க்கணும்? திராவிட இயக்க கொள்கைகள் எடுத்துக்கலாம். அந்த ஐடியாலஜியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம், அல்லது தேர்தலில் இல்லாத இயக்கங்களாக இருக்கலாம். அந்த ஐடியாலஜியை அழிக்க முடியாது என்று செங்கோட்டையன் பேசியதாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அந்த ஐடியாலஜி அழிக்கக்கூடியது, தட் மீன்ஸ், அல்லது அந்த ஐடியாலஜியை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு மாற்றாக வைக்கக்கூடிய கருத்தியலை ஏற்றுக்கொள்வார்கள், அந்த தளத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா? இது ஐடியாலஜியாக அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுவது ஐடியாலஜி இருக்கிறவங்க தானே சொல்லணும். இப்போ 2 திராவிட கட்சிகளிடம் திராவிட ஐடியாலஜி இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்களா? என்னைக்கு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய முரசொலி பத்திரிகையிலே RSS என்பது தீக்காவை போன்ற ஒரு சமூக இயக்கம் தான் என்று எழுதினாரோ அன்றைக்கே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையிலிருந்து திராவிட கட்சிகள் விலகி எங்கேயோ வெகு தூரம் போயிட்டாங்க. அதனால் இப்போ இயக்கங்களை நம்ம விட்டுருவோம். இயக்கங்கள் சார்பாக இங்கே பேசுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் நான் இயக்கங்களை இப்போ விமர்சிக்க விரும்பல. திராவிட கட்சிகளிடம் திராவிட கொள்கை என்று மிச்சம் இருப்பது என்ன? அதை அவங்க விளக்கணுமா இல்லையா? இப்போ அண்ணன் கலைராஜன் அவர்கள் கூட சொன்னாரு, மாணவர்கள் மத்தியில் வந்து இப்போ திராவிடன் இனம்ங்கிற உணர்வு வந்திருக்கு அப்படின்னு. இது என்னது? இது எந்த மாணவர்களிடம் வந்திருக்கு? ஐயா சொல்லட்டும். திராவிடர்ங்கிறது ஒரு இனம்னு சொன்னா மராட்டியர்ங்கிறது என்ன, வங்காளிகள்ங்கிறது என்ன, மரபினமா மொழிவழி தேசியனமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? அண்ணன் கலைராஜன் அவர்களே சொல்றாரு, ஆரியர்கள் எப்படி வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியுங்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதா யாரு? என்னங்க இது? அது எனவே வந்து இவங்க அதிமுக திமுக 2 பேரும் திராவிட கொள்கைகளிலே இருந்து விலகி போய் திராவிட கொள்கைகளிலே இருந்து முற்ற முழுவதுமாக தங்களை விடுவித்துக் கொண்டு வெகு காலமாகி விட்டது. அதற்கும் இவர்களுக்கும் கொள்கைக்கு எந்த சம்பந்தமே இல்லை. அரசியல் ரீதியாகத்தான். இப்ப அண்ணன் சொல்றாரு தமிழ் தேசிய அரசியல் இங்க எடுபடாது, தனித்தமிழ்நாடு வாங்க முடியாதுங்கிறார். தனித்தமிழ்நாடு நான் கேட்கவே இல்லை. தனித்தமிழ்நாடு கேட்கவே இல்லை. ஆனால் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நோபல் பரிசு பெற்ற பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற மேதை அமர்த்தியா சென் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார், தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் அதனுடைய ஜிடிபி உள்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியின் அடிப்படையிலே பார்த்தால் தமிழ்நாடு வல்லரசாக இருந்திருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அது ஒரு செய்தி இருக்கட்டும். நாங்க சொல்றது மக்கள் எங்களை அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? நாங்க தனிநாடு கேட்டா அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க கருத்தையும் கூட நான் ஏத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க நெடுவாசலையும் கதிராமங்கலத்தையும் போராடுகிற மக்களை ஆதரிச்சுன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா? நியூட்ரினோ திட்டத்தை நாங்கள் எதிர்த்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா? தமிழர் நாட்டினுடைய வளங்கள் அத்தனையும் 50 ஆண்டுகளிலே கொள்ளை போய் இருக்கிறது. ஆற்று மணல் கடத்தப்பட்டிருக்கிறது, மலைகள் வெட்டி விற்கப்பட்டிருக்கிறது, இயற்கை வளங்கள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றன, நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிகளை தொட்டுக் கொண்டிருக்கிறது. சகல விதத்திலும் வாழ்வாதாரத்தை இழந்து நாம் நிற்கிறோம். தமிழ் மொழி தன் நிலை இழந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகளினுடைய முதன்மை கோட்பாடாக இருந்த சாதிய ஒழிப்பு எந்த நிலையில் இருக்குது? 2 கட்சிக்காரர்களும் உட்கார்ந்து இருக்காங்க. திமுக அதிமுக 2 பேருமே எங்களுக்கு சொல்லட்டுமே, சாதி பார்க்காமல் வேட்பாளர்களை போடுகிறது எந்த கட்சி போட்டு? திராவிட கட்சிகள்ல முதல் தேர்தலை சந்தித்த நாம் தமிழர் கட்சி பொது தொகுதிகளிலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்ன மக்களை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டோம், பரவலா. ஆனால் இன்றைக்கு கூட அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கூட ரிசர்வேஷன் தொகுதி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க இருக்குது சாதிய ஒழிப்பு என்பது? இடஒதுக்கீடு என்று பேசினார்கள். தனியார் துறைகளை முழுவதுமாக கட்டவிழ்த்து விட்டு இடஒதுக்கீடு. திருச்சியில பொது தொகுதியில வந்து மிஸ்டர் தலித் தெளில்மலையை எங்க அம்மா நிப்பாட்டினாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மத்திய அமைச்சராக்குனாங்க. தாழ்த்தப்பட்ட தலித் தெளில்மலை நின்றாரா இல்லையா? அதே போல தம்பி அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு அருந்ததிய சமுதாயத்தை பொதுவானதாக கருதுறீங்களா ஐயா? சட்டமன்றத்தினுடைய தலைவராக இன்றைக்கு நியமித்திருப்பது எங்க அம்மா. பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். 1914 நம்முடைய மதராஸ் ஸ்டேட் அப்போ அன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், ஒரிசாவில் ஒரு பகுதி இவ்வளவும் சேர்ந்துதான் மதராஸ் பட்டணம். அதில் 5.5 கோடி மக்கள் இருந்தாங்க. பட்டதாரி 100 பேர், அதில் நான் பிராமின் வெறும் 6 பேர். இன்னைக்கு தம்பி கல்யாண சுந்தரம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதுதான் சமூக நீதி, அதுதான் திராவிட இயக்கம். தம்பி அந்த இடத்துல உட்கார வச்சு பேச வச்சிருக்கிறது அதுதான். அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் கலைஞர் தான் சொன்னாங்க. எந்த கோயில் உள்ளேயும் தம்பி கல்யாண சுந்தரமும் நானும் போக முடியாது, தெரு வழியா போக முடியாது. அந்த நிலையை மாற்றினதுதான் திராவிட கட்சி, அதுதான் திராவிட கழகம், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்.
அனைவரும் அர்ச்சகராகலான்னு சட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர். ஆகமங்கள் தெரியாதவங்க அங்கே உள்ளே போகக்கூடாது, அர்ச்சகர் ஆகக்கூடாதுனாங்க. அதுக்கு ஒரு கல்லூரியை ஆரம்பித்து ஆகமங்கள் படிக்க வச்சு இன்னைக்கு அதுக்கப்புறமும் இன்னைக்கு மத்திய அரசோ இப்போது இருக்கிற மத்திய அரசோ அல்லது இதுவரை யாரும் அவங்கள அனுமதிக்கல. உள்ள கலைஞர் ஒரு ஆள் தான் அனுமதிச்சாங்க. இன்னைக்கு இடஒதுக்கீடு கொள்கையில தம்பி படிச்சு வாரீங்க, வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவிலே அவர் அமித்ஷன் சொன்னார பொருளாதார மேதை ஒரு வல்லரசா ஆயிருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அதை உருவாக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. நான் முழுமையாக மறுக்கிறேன். திராவிட இயக்கம் தான் இதை நான் முழுமையாக மறுக்கிறேன். கொண்டு வந்ததே தவிர அவரை விட்டுட்டு சொல்லும்போது அவர் வருத்தப்படுறாரு. 69 விழுக்காடுக்கு ஒரு பாதிப்பு என்று வந்தவுடன் 69 விழுக்காடுக்கு பாதிப்பு என்று வந்தவுடன் எங்கள் அம்மா போய் அரசியல் சட்டத்திலே எவ்வளவு தைரியமா திராவிட இயக்கங்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது, அவங்கள மீறிங்க யாரும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு தைரியமே இந்த சமுதாயத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. இந்த அளவுக்கு படிக்க வச்சு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடை கொண்டு வர்றதற்கு காரணமே இந்த திராவிட இயக்கங்கள் இருந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு நாங்க தைரியமா இருக்கமே தவிர பிஜேபியை கண்டு யாருக்கும் பயம் இல்லை. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா மிரட்டுறாங்க. யாரு நீங்க இதுவரைக்கும் சொன்னதுக்கு பதில் கேட்டு வந்துறேன். இதுவரைக்கும் சொன்ன நீங்க அந்த வளர்ச்சி அப்படிங்கறதுல தமிழகம் எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா அது நீங்க தாய் சேய் நல விகிதமாக இருக்கட்டும் அல்லது இறப்பு விகிதத்துல மற்ற மாநிலங்களோட மிக குறைவு. பொருளாதார ரீதியில இந்தியாவினுடைய ஜிடிபியில இந்தியாவிற்கான வருவாயை கொடுப்பதுல முதலிடத்துல மகாராஷ்டிராவும், 2ஆம் இடத்துல தமிழகம், 3ஆம் இடத்துல கர்நாடகம் இருக்கிறது. நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஹியூமன் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட்ல தமிழகம் முன்னோடியா இருக்குது. இதெல்லாமே இந்த திராவிட இயக்க கட்சிகளுடைய ஆட்சியினுடைய பெருமைகள் தானே. அப்கோர்ஸ் நிறைய விமர்சனங்களும் பிரச்சனைகளும் இருக்கின்றன. ஆனால் திரு கல்யாண சுந்தரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு, இந்த திராவிட இயக்கத்தினுடைய பாதை தானே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை திரு கல்யாண சுந்தரம்? கல்யாண சுந்தரம் இங்கே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாருன்னா திராவிட இயக்கங்கள் தான் காரணம்னா, கல்யாண சுந்தரத்தை விட 1000 மடங்கு அறிவாளியாக இருந்த வள்ளுவருக்கு வகுப்படுத்தவர் யாருன்னு ஐயா சொல்ல முடியுங்களா? இது என்னது? எல்லாத்துக்கும் நாங்களே உரிமை கொண்டாடுவோம்னா தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னேற்றி காட்டினோம் என்று சொன்னால் நான் உங்களுக்கு வள்ளுவர் தமிழர். ஆமா, தமிழர். திராவிட இயக்கங்கள் பிறக்கலையே. முதல்ல திராவிட இயக்கங்கள் எல்லாருடைய அறிவுக்கும் இந்த நீங்க பொறுப்பேற்பதை ஏற்றுக்கொள்ள கூடாதீங்க. இயல்பிலேயே அறிவாளியாக இருந்தார்கள் சொல்ல வராரு. சொல்லுங்க. எனக்கு அறிவு கொடுக்கறதுக்கு திராவிட இயக்கம் தேவைப்பட்டுச்சுன்னு நீங்க சொல்றீங்க ஐயா. அதுக்காக நான் சொல்ல வரணுங்க. இப்ப வளம் குறைந்த நாடு தமிழ்நாடு, சோழ நாடு சோறுடைத்து. அந்த சோழ நாண்ட காலத்திலேயே இது வளமான நாடு தான். வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்திலேயே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தான். காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் வையம் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு பாரதியோட காலத்துல. தமிழ்நாடு ஒன்னும் பிச்சைக்கார மாநிலமாக இருந்து திராவிட கட்சிகளால் முன்னேறிச்சுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு இயற்கை வளம் மிகுந்த ஒரு மாநிலம், ஒரு நாடு. தமிழ்நாடு தொழிலாளர்களினுடைய வளம் மிகுந்த ஒரு நாடு. எனவே அது முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை முழுவதுமாக திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி காலத்திலே மூழ்கடித்தார்கள், முடித்து வைத்தார்களா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க இடஒதுக்கீடு இருக்கு, நான் மறுக்கவே இல்லை. இடஒதுக்கீட்டுக்காக தியாகம் செய்த பல தமிழர்கள், அதை நான் மறுக்கல. ஐயா ஆகம விதிகளை படித்துவிட்டு அர்ச்சகராகலாம் என்று சொன்னீர்களே. தமிழ் மொழியை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று பேசியவர்களே, கருவறைக்குள்ளே தமிழை கொண்டு போவதற்கான ஏதாவது ஒரு வேலை இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறதா? நடைமுறையில் இருக்கா? நடைமுறையில் இருக்கா? கொண்டு வந்திருக்கோம். பேப்பர்ல இருக்குது, காகிதத்துல இருக்கிறது, நடைமுறையில இருக்கிறதா ஐயா? நடைமுறையில காட்டுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், 50 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆண்டு முடித்த பிறகு வங்கிக்குள்ளே கூட, வங்கியின் ஏடிஎம்ல கூட தமிழ் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தமிழே படிக்காமல் பட்டம் வாங்க முடியும் என்கிற தலைமுறையை உருவாக்கியது திராவிட கட்சிகள். திரு சீனிவாசன், உங்களுடைய நிறைவு கருத்து மிகச் சுருக்கமாக ஒற்றை வரியில. நிறைய குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி இருக்கிறார்கள். நிறைவு கருத்தை ஒரு வரியில சொல்ல முயற்சி பண்றேன். திராவிடம் ஆரியம் என்ற வாதமே தவறு. ஆரியன் ஒரு இனமாக எங்கும் சொல்லப்படவில்லை. ஆரியன் என்பது குணம்தான். திராவிடம் என்பது ஒரு ஜாகிரபியா தான் சொல்லியிருக்கிறாங்க. அது தவறு. தமிழ்நாடு திராவிட ஆட்சியில தான் வளர்ந்தது என்பதும் தவறு. தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட மிக பெரும்பான்மையான அணைகள், தொழிற்சாலைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம்
காமராஜரும் இங்க முதலமைச்சராக இருக்கும்போது வந்ததானே தவிர அதற்கப்புறம் இவர்கள் வளர்க்கவில்லை. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் கூட நதிகளை இணைச்சிருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் ஓடுற நதிகளை தமிழ்நாட்டில் தடுப்பணைகள் இல்லை, நதிகள் இணைக்கப்படவில்லை. இங்க உள்ள மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. இங்க உள்ள பஞ்சாயத்து ஆட்சி முறை, உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நடத்த முடியவில்லை அவங்களால. 6 மாதத்துக்கு மேல நடத்தாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப உச்சநீதிமன்ற அவமர நீதிமன்றம் சொல்லியும் கூட இவர்கள் நடத்த மறுக்கிறார்கள். சொன்னா இவங்க கிராஸ் ரூட் டெமோக்ரசியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கழக ஆட்சி இது. நிச்சயமாக இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இது முழு தவறு. நன்றி சீனிவாசன். அந்த அளவுக்கு உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். உங்கள் 2 பேருடைய நிறைவு கருத்துக்களை எடுக்க முடியாத இடத்துல நான் நிறைவு செய்கிறேன். மன்னிக்கணும். அரங்கில் இணைந்த இருவருக்கும் நன்றி. வேறு ஒரு அவசர செய்தி அது ஒரு காமராஜர் காலத்துல நன்றி. அதுக்கு நன்றி. வேறு ஒரு அவசர செய்தி நம்ம நிறைவு. அரங்கில் இணைந்த இருவருக்கும் நன்றி, நேரில் இணைந்த இருவருக்கும் நன்றி. தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை பார்த்து நேர்பட பேசுவதை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு